வணக்கம் சார். வணக்கம்ங்க. 96வது ஆஸ்கர் விருது விழா அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கு. அதற்கு இந்தியா சார்பாக பரிந்துரைக்கப்பட படங்களுடைய அறிவிப்பு வெளியாச்சு. லாபட்டா லேடிஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் தமிழ் படங்களும் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த போட்டியில் ஒரு 6 படங்கள் இடம்பெற்றுச்சு. ஒன்று கூட தேர்வாகலை. இது தொடர்பாக நீங்கள் விமர்சனம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தீங்க. இது எப்படி பார்க்குறீங்க? லாபட்டா லேடிஸ் ஒரு ஹிந்தி திரைப்படம் ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டது. இந்திய திரைப்படம், தமிழ் திரைப்படம் அப்படிலாம் பார்க்கல. அந்த படத்தினுடைய கதை, அந்த படத்தினுடைய அமைப்பு, இப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அந்த படம் என்பது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை முறையான ஒரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 திருமண ஜோடி ஒரே மாதிரி உடையில் இருக்கிறப்ப மாறி போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்மாறாட்ட கதையினுடைய தன்மை கொண்டது ஒன்று. அப்புறம் அந்த படம் முழுக்கவே இந்த மாதிரி வந்து யதார்த்தங்களுடைய ஆக்சுவலாக யதார்த்தங்களுடைய கண்டினியூஸ் ஆக்சிடெண்ட்டாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்க திரும்பி வந்துடுவாங்க, ட்ரெயினில் மீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தொடர்ந்து ஒரு ட்ராமா தன்மை உள்ளே ஆள்மாறாட்ட கதையினுடைய சுவாரஸ்யத்தன்மையுடைய ஒரு படம் அது. ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து அவங்க வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யுங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அது வந்து முதல் ஃப்ரேம்லேயே அப்படி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கலாம். ஆனால் அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கற்பனை. ஒரு ஜோடியில் ஒரு பெண் மாறிட்டா என்ன நடக்குங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. மீண்டும் கணவன் மனைவியோடையும் அந்த பொண்ணு படிக்க போயிட்டா அப்படிங்கிறதையும் அந்த படம் முடியுது. அந்த படம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஒரு சுவாரஸ்யமான கற்பனை. அது வந்து பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய அடிமைத்தனம் எல்லாத்தையும் சொல்லுது, நான் மறுக்கல. ஆனால் ஆஸ்காருக்கு ஒரு 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 நாட்டின் சார்பாக அனுப்புகிற படத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து நம்ம ஆஸ்காருடைய விருதுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் கதை சொல்லல் முறையிலிருந்து அதனுடைய அமைப்பிலிருந்து அது எல்லா முறையும் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. நான் தொடர்ந்து ஆஸ்காரில் வெளிநாட்டு பிரிவில் விருது வாங்குகிற பல திரைப்படங்களை பார்த்துருக்கேன். இப்போ ஜோன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட், ஆல் குவைட் ஆஃப் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆகட்டும், டிரைவ் மை கார் ஆகட்டும், பேரசைட் ஆகட்டும், ரோமாவாகட்டும், சேல்ஸ்மேன், அம்மூர், செப்பரேஷன், இன் பெட்டர் வேர்ல்டு, இப்படின்னு நான் எல்லா படத்தையும் கூர்ந்து கவனிப்பேன். அதனுடைய கதை சொல்லல் முறையிலிருந்து, அது எடுக்கப்பட்ட விதத்திலிருந்து அது ஒரு தனித்தன்மையை, ஒரு திரையாக்கல் மொழியில் தனித்தன்மையை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தமிழ்லேருந்தோ இல்லை இந்தியாவிலேருந்து நம்ம ஒரு படத்தை நான் அனுப்புகிறப்ப நம்ம என்ன பார்க்கணுன்னா, அது ஒரு தனித்தன்மையோடு இருக்குதா, யதார்த்தத்தினுடைய தொனி அதில் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு பார்க்கப்படாமல் சல்பட்டா லேடிஸ் அனுப்பப்பட்டுருச்சு அப்படின்னு எனக்கு ஒரு குற்றச்சாட்டு. சார், நீங்கள் ஒரு தேசிய விருது வாங்கின ஒரு இயக்குனர். தொடர்ந்து தமிழில் ஒவ்வொரு முறையும் உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்கள் வெளியாகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வருடம் கூட வாழை, கொட்டுக்காளி, மகாராஜா, தங்கலான் உள்ளிட்ட உலகத்தரம் வாய்ந்த படங்கள் வெளியாகிட்டு தான் இருக்குது. ஏன் ஒரு தமிழ் திரைப்படங்கள் பரிந்துரை பட்டியலில் கூட இடம்பெற்று நம்மளால் அனுப்ப முடியல? ஒரு இந்திய சார்பாக அனுப்பப்படுற படங்கள், தமிழ் படங்கள் ஏன் அதில் இடம்பெற மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க? இது தேர்வுக்குழு சரியாக இயங்குதா? தேர்வுக்குழு ஒன்று எல்லாருக்கும் பொதுவெளியில் இருக்கா? அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேசிய விருதினுடைய தேர்வுக்குழுலேருந்து தொடர்ந்து இந்த ஜூரிகள் மீது தொடர்ந்து எனக்கு கடுமையான வருத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து ஒரு பழைய ஐடியாலஜி நம்புகிறாங்க. இந்த தேர்வுக்குழுவில் யாராவது தேசிய விருது பெற்ற இயக்குனர் இருந்தாங்களா, ரைட்டர் இருந்தாங்களான்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு ஜென்ரேஷனுங்கிறது 7 வருஷத்துக்கு ஒரு ஜென்ரேஷன் மாறுது, ஐடியாலஜி மாறுது, பார்க்குற பார்வை மாறுது, ஒரு படத்தினுடைய தன்மை மாறுதுன்னு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நான் சமீபமாக இந்த வருடம் வெளியான கொட்டுக்காளி ஆகட்டும், தங்கலான் ஆகட்டும், அது வந்து அதனுடைய தன்மையில் அது ஒரு புதிய கதை சொல்லல் முறையை கொண்ட ஒரு திரைப்படம். ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய கதை சொல்லல் முறையை கொண்ட திரைப்படம் வந்து இப்போ உள்ளலுக்காகட்டும் ரொம்ப பிரமாதமான ஒரு மண்ணின் தன்மையை மொழி இல்லாமல், டயலாக் இல்லாமல் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படங்கள் என்ன காரணத்தினால மறுக்கப்படுது? இப்போ பிருத்திவிராஜ் அவர்கள் நடித்த ஆடு ஜீவிதம் ஆகட்டும் அப்படின்னு நான் வந்து இந்த வருடம் நான் பார்த்த சிறந்த திரைப்படங்களை நான் பட்டியலிடும்போது அதனுடைய புதிய திரைமொழியின் காரணமாக அது அதற்கான இடத்தில் இருக்கிறது. தொடர்ந்து எனக்கு வந்து இந்த முறை வந்து ஏன் ஒரு தேசிய விருது பெற்ற இயக்குனர் கூட இந்த ஜூரியில் இல்லை, ஒரு ரைட்டர் இல்லை அப்படிங்கிறது கேள்வி வந்து எனக்கு எழுது. இந்த 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 தேர்வுக்கு அனுப்பின விஷயங்கள் சம்மந்தமாக எனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. என்னுடைய படம் வந்து அங்காடித்தூர் வந்து ஃபைனலில் இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ வந்து பீப்புள் லைவா, அங்காடி தெருவா இதே மாதிரியான ஒரு சூழல்.
இப்போ எப்படி லபடா லேடிஸ் வந்து அமீர்கான் தயாரித்த ப்ரொடக்ஷன் போன்று பீப்புள் இலைவும் அமீர்கான் ப்ரொடக்ஷன் தயாரிக்கப்பட்ட படம். பீப்புள் இலை வந்து ஒரு விவசாயினுடைய தற்கொலையை பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம். என்னுடைய படம் வந்து நவீன கொத்தடிமைகள் பற்றி பேசுகிற ஒரு திரைப்படம். ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் என்னவா நினைக்கிறேன்னா, இந்தியானாவே விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, விவசாயம் அழிந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது பழைய தன்மை கொண்ட ஒரு பார்வை. தொடர்ந்து இந்த பார்வையில் கொண்ட திரைப்படங்களை தொடர்ந்து முன்வைப்பது மூலியமாக இந்தியா பற்றிய ஒரே மாதிரியான பிம்பத்தை நம் கட்டமைத்து கொண்டே இருக்கிறோம். இப்போ நவீன கொத்தடிமைகள் இந்த ரங்கநாதரில் இருக்கிறாங்கிறது பழைய தன்மையிலிருந்து முற்றிலும் மாற்றுத்தன்மை உள்ள புதிய ஒரு முறை. ஆனால் அந்த படம் எனக்கு வந்து ஆஸ்காருக்கு போகல. ஸோ இப்படி நம்ம ஐடியாலஜிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு படம் எதை பற்றி சொல்கிறது, எந்த தன்மையோடு சொல்கிறது, தொடர்ந்து இந்தியா சார்பாக நம் முன்வைக்கிற திரைப்படம் வறுமை சம்பந்தமாகவோ விவசாயிகளுடைய மரணம் சம்பந்தமாகவோ திரைப்படத்தை தாண்டி இந்தியாவிலிருந்து முன்வைக்க நிறைய அழகழகான தன்மைகளும் காட்சிகளும் இங்கே நிறைஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம இந்தியா சார்பாக முன்வைக்கணும். அதுக்கு முன்னுதாரணம் வந்து இத்தனை ஆண்டுகள் வெளியான அந்த படங்கள்லாம் சொன்னேன்ல, அந்த படங்கள்லாம் அப்படி ஒரு புது தன்மை கொண்ட ஒரு உணர்வுகளை முன்வைக்கிற ஒரு படமாக இருக்கிறது, ஆழமான கருத்துக்களை முன்வைக்கிற படமாக இருக்குது. இப்படி ஒரு தொடர் டிஸ்கஷன் மூலியமாக மட்டும்தான் இந்தியா சார்பாக ஒரு படத்தை நம்ம அனுப்பிச்சு உண்மையிலேயே அந்த படத்திற்கான ஆஸ்காரை நாம் பெற முடியும். ஏன்னா போன படம் கூட வந்து டாக்குமெண்ட்ரி கூட நம்மளுக்கு வந்து ஆஸ்கார் கிடச்சிச்சு. எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி கிடச்சி. தொடர்ந்து ஏன் இந்திய படங்களுக்கு ஆஸ்கார் வெளிநாட்டு பிரிவில் மறுக்கப்படுகிறது அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு முறையும் ஆஸ்காருக்கு அனுப்புகிற படங்களினுடைய நடுவர் குழுவில் தேசிய விருது பெற்ற இயக்குநர்கள் சூழ்ந்து மிக சரியான ஒரு படத்தை ஆஸ்காருக்கு வெளிநாட்டு பிரிவினுடைய தேர்வுக்கு இந்தியா சார்பாக அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். எஃப்எஃப்ஐ அப்படிங்கிற ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த படங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து பார்த்து எந்த படத்தை நம்ம ஆஸ்காருக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை அவங்க வைக்கிறாங்க. இந்த ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சரியாக இயங்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதை யார் இயக்குறாங்கன்ற ஒரு கேள்வி எழுது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி பல தமிழ் திரைப்படங்கள் சர்வதேச திரைப்பட விழாக்களில் போய் கைத்தட்டுகளையும் பாராட்டுகளையும் வாங்குறதை பார்க்க முடியுது. ஏன் அவங்க எப்படி இயங்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க இயக்குறது யாருன்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து தமிழ் திரைப்படங்கள் அப்படிங்கிற ஒரு மொழி சார்பாக பேசவே இல்லை. இந்திய திரைப்படங்கள்ங்கிற ஒரு பொதுத்தன்மையில் பேசுகிறேன். இது எல்லாருக்குமான பொறுப்பு. இந்தியாவில் திரைத்துறையை சேர்ந்த ஒரு இயக்குனர்லேருந்து ஆரம்பித்து எல்லா மெயின் டெக்னீஷியனுக்கான ஒரு பொறுப்பாக நான் கருதுகிறேன். எல்லோரும் ஒருங்கிணைந்து எப்படி இந்தியா ஒலிம்பிக்கில் வின் பண்ணணும்னு நம்ம எப்படி நினைக்கிறோமோ, ரெண்டாவது வந்து உலகத்திலேயே வந்து அதிக சினிமாக்கள் கொண்டாடப்படுகிற, அதிக சினிமாக்கள் ஓடுகிற திரையரங்குகள் உள்ள, அதிக சினிமா தொழிலாளர்கள் வாழ்கிற ஒரு தேசமாக இந்தியா இருக்கிறது. அவ்வளோ திரைப்படங்கள் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் வெள்ளிக்கிழமை. அப்போது நம்ம ஆஸ்காருடைய கதவுகளை நாம் தட்ட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஒரு திரைப்படமாக ஆஸ்காருக்குள் நுழைஞ்சு வெற்றியை, ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஏஆர் ரமன் அவர்கள்லாம் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஒரு தமிழ் மொழியினுடைய இல்லை இந்திய மொழியினுடைய தன்மையை, இந்திய மண்ணினுடைய தன்மையை பேசுகிற ஒரு திரைப்படத்தை நம்ம ஆஸ்காருக்கு அனுப்பிச்சு அங்கே ஒரு ஆஸ்காராக வாங்கணுங்கிறது நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கு எல்லோரும் ஒருங்கிணைக்கணும். அது ஃபெடரேஷன் ஆகட்டும், யூனியன் ஆகட்டும், எல்லாரும் ஒருங்கிணைச்சு இந்த விஷயத்தை வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமா நடத்தாமல் பொதுவெளியில் எல்லாரும் கைகோர்த்து இதை நடத்தி சரியான படத்தை அனுப்ப வேண்டுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இல்லை, முக்கியமாக வந்து இதுக்கு டைரக்டர் யூனியன் தான் இதுக்கான மெயின் சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரைட்டர்ஸ் யூனியனும் டைரக்டர்ஸ் யூனியன் தான் இதனுடைய பெரிய கிரியேட்டிவ் பார்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு யூனியனும் சேர்ந்து ஃபெடரேஷனோட கலந்து ஆலோசித்து, அதில் நிறைய தலைமைகள் இருக்கிறாங்க, அவங்களோட கலந்து ஆலோசித்து சிறந்த ஒரு படத்தை ஆஸ்காருக்கு அடுத்த முறையாவது வெளிநாட்டு பிரிவுக்கு அனுப்ப வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், ஆசை, கனவு. இந்த ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு சார், ஒரு தயாரிப்பாளர்களுக்கோ ஒரு இயக்குநர்களுக்கோ சரியான நேரத்தில் தெரியல எப்போ நம்ம ஆஸ்காருக்கு நம்மளுடைய படத்தை அனுப்பணும். ப்ளஸ் வந்து ஒரு படத்தை அனுப்பும்போது அதில் இருக்கக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுவும் விமர்சனத்துக்குள்ளாச்சு சமீபத்தில்.
இந்த டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு, அதுக்கு எப்படி நம்மளை அணுகிறது அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்குது அப்படின்ற ஒரு பரவலான விவாதம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? உண்மையாலுமே அதில் ஒரு குழப்பம் இருக்கா? எப்படி நம்ம போய் அணுகிறதுன்னு ஒரு புது இயக்குனர் வந்தார் அப்படின்னா அவர் எப்படி போய் இயங்கணும்? ஒரு புது இயக்குனர் வராரு அப்படின்னா நம்ம படத்தை எப்படி ஆஸ்காருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்ப ஒரு குழப்பம் உண்டாகுது அப்படிங்கிறாங்க. அந்த குழப்பம் உண்மையாலுமே இருக்கா? நிஜமாவே இந்த கேள்வி எனக்குமே பதில் தெரிலங்க. நீங்கள் வந்து ஃபெடரேஷனில் தான் அதை கேட்கணும். நிஜமாவே எனக்கும் தெரில. 2000 அதாவது இந்தியன் சார்பாக ஆஸ்காருக்கு அனுப்பப்படுற பட்டியலில் இடம்பெற்ற படங்கள் ஃபைனலுக்கு போகுது அப்படின்னா இதுவரை 3 படங்கள் மட்டும்தான் போயிருக்கு. கடைசியாக 2001 அமீர் கான் படம் லகான் அது போயிருக்கு. அதற்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு திரைப்படம் கூட இந்தியன் சார்பாக அனுப்பப்படுற படங்கள் ஃபைனலுக்கே போகிறதில்ல, இறுதி பட்டியலில் இடம்பெறதில்லை. அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ப்ளஸ் எல்லாராலையும் ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து தனியாக ஆஸ்காருக்கு அனுப்பி தன்னுடைய படத்தை போட்டி போட முடியுமானா இங்கே கிடையாது. கடைசியாக RRR படங்கள் வந்து 80 கோடி கிட்ட நாங்கள் அந்த ஆஸ்காருக்காக செலவு பண்ணோம் அப்படிங்கிறதும் வெளியில் வந்து. இதை எப்படி பார்க்குறீங்க? எதனால் இந்த இடைவெளி அப்படிங்கிறத பார்க்குறீங்க? தொடர்ந்து மலையாளத்தில் ரொம்ப நல்ல திரைப்படங்கள் தயாராகிட்டு இருக்கு. தமிழ்லையும் தொடர்ந்து நல்ல திரைப்படங்கள், ஈவன் கன்னடத்தில் கூட ரொம்ப அற்புதமான திரைப்படங்கள் தயாராகிட்டு இருக்கு. ஸோ இது சரியான காலகட்டம்னு நினைக்கிறேன். இந்த சரியான காலகட்டத்தில் யூனியன்கள், ஜூரிகள், IFFI எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு சரியான படத்தை அனுப்பும்போது கண்டிப்பாக இந்தியா திரைப்படம் ஆஸ்காரை வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது இதை பற்றி பேசக்கூடிய நேரமாக பார்க்குறீங்களா? ஒட்டுமொத்த திரையுலகம், இந்தியன் திரையுலகமே கேட்குறேன், எல்லாருமே அவங்களுக்கான உரிமைகளுக்காக இடத்துல பேசணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கண்டிப்பாக. என்னென்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நான் பேப்பரில் அதை பார்க்குறப்ப எனக்கு நிஜமாவே வந்து அது சம்மந்தமாக ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. நான் பதிவு பண்ணேன். தொடர்ந்து இது சம்மந்தமாக கருத்துள்ள எல்லா இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாருமே பதிவிடுறப்ப தான் இது ஒரு ஆழமான டிஸ்கஷனை உருவாக்கும். அடுத்த முறை அட்லீஸ்ட்டு இன்னும் கூர்மையாக ஒரு படம் வந்து கவனிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் நான் நம்புகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.